கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சாயா கிரகங்களின் நகர்வு கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அவார்டு அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நல்ல திறமையானவர்கிட்ட இருந்து ஐயோ வசிஷ்டர் வாயாலிருந்து எனக்கு ஒரு வாழ்த்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமையான பலன்கள்னு சொல்லலாம். இப்படி இருக்கும் உங்களுக்கு. அப்புறமா உங்களுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை விட்டுட்டு நான் வேறு ஏதாவது பார்க்கலாமான்னு வெயிட் பண்ணவங்களுக்குலாம் பழைய ஆளே வந்துடும். அப்புறம் இந்த சொல்லுவாங்களே காற்று வாக்கில் 2 இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் போகாத அளவுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஒன்று சொல்கிறது தான், நோ ஆர்கியூமெண்ட். எப்பயும் ஒரு வெள்ளக்குடியை மட்டும் குடும்பத்தில் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு என்றைக்கும் ஒரு சிறப்பான பலன்களை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு ராகுக்கேது பயிற்சி ஆகிட்டாங்க இல்லையா? என்னம்மா எல்லா பயிற்சியும் டக்கு டக்குன்னு வருது, நாங்கள் எந்த பயிற்சியை தான் நாங்கள் கையாளுறது அப்படின்னு கேட்குறீங்க. இந்த கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, குரு, இவங்க 4 தான் கர்ம கிரகங்கள். இதில் மிக முக்கியமானவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிக் பாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் தான். நம்மலாம் சனிப்பெயர்ச்சியை கண்டு அஞ்சுகிறோம், அந்த மாதிரி அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் 24/7 நம்மை எப்போ பிக் பாஸ் மாதிரி ஓட முடியாது, ஒளிய முடியாது, அப்படி நம்மளை கண்காணிக்கக்கூடியவர்கள் இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்கிரகங்கள் தான். இவங்க ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், கண்ணிமைக்கும் நேரத்தில் என்ன வேணாலும் செஞ்சிடலாம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கும் இவங்க தான் காரணம். ஒரு அதல பாதாளத்தில் போகிறீங்கன்னா அதுக்கு காரணமும் இவர்களே. அப்போ நம்ம ஒரு ஸ்ரத்தையாக, ஒரு நேர்மையாக, ஒரு நியாயமாக நம்ம எந்த காலகட்டத்திலையும் நல்வழியில் தான் பயணிக்கணும். அதுக்கு தான் நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சாயா கிரகங்கள், இந்த நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, அதில் மற்ற கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க வருகின்ற ஒவ்வொரு 1.5 வருடங்களில், அதாவது 18 மாதங்கள் அவங்க சஞ்சாரிப்பது ஒரு ராசியில், அதுவும் நேர்கதியில் கிடையாது, நம்மளுக்கு எதிர்மறையாக சுழலக்கூடியவர்கள். அந்த மாதிரி சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்க எந்த பாவத்தில் வராங்களோ, இப்போ எங்கே வராங்க, கும்பத்தில் வராங்க, மீனத்திலிருந்து அவங்க எதிர்மறையாக. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியிலிருந்து இப்போ சிம்மத்துக்கு போகிறாங்க. இந்த பாவம் இந்த 12 ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாக வரும் இல்லையா? இப்போ 12 பாவங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு 2ஆம் பாவமாக வரும், ஒருத்தருக்கு 4ஆம் பாவமாக வரும். அந்த பாவம் தொட்டு நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் ரைட்டப் பண்ணிடுவாங்க. ராகு நேரடியாக பண்ணுவார், கேது மறைமுகமாக, அப்பா அவன் சைலண்ட்டாக பண்ணிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் இவங்க. இந்த 12 ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்களை வழங்கவிருக்கிறாங்க? ஏன்னா இவங்க தான் ரொம்ப ஒரு முக்கியமானவர்கள் சொல்லிட்டோம். ஏன்னா சென்ற காலகட்டங்களில் பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பண்ண சேஷ்டைகளெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ நினைவில் கொண்டு இந்த காலகட்டம் நம்ம எப்படிலாம் பயணிக்கணும் என்பதை 12 பதிவுகளில் துல்லியமான பலன்களாக தரவிருக்கிறோம். இந்த பதிவினை நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சாயா கிரகங்களின் நகர்வு கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையான பலன்கள். 6இல் ராகு அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தை தரவிருக்கிறார். கன்னி பட்ட இன்னல்கள்லாம் சொல்ல முடியாது. கன்னிக்கு இனி வரும் காலங்கள் கடினமான காலங்கள். சென்ற காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் கேது உட்கார்ந்து நிறைய மனவலி, அவங்கள மாதிரி மனவலி அடைந்தவர்கள் யாருமே கிடையாது. தியாகத்தின் சின்னன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கிட்ட இருக்க 2 மைனஸ் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம் நம்ம. இது நிறைய ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை, குழப்பம், அதே போல் மன சஞ்சலம், நல்ல உடல் ஆரோக்கிய குறைபாடு, எல்லா வகையிலையுமே பிரச்சனை. தொழில், திருமண வாழ்க்கை, பொருளாதார நிலை, இதிலெல்லாம் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கேது ஒரு ஸ்டெப்பு முன்னோக்கி நகர்ந்து அவர் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்துடுறாரு. ஏன்னா லக்னத்தில் இருக்க கேது விலகியது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 7இல் ராகு, அது கொடுத்த பிரச்சனை அதுக்கு மேலே. இது வரைக்கும் தொழிலில் ஒரு விருத்தி இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு வரல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் 7இல் இருந்த ராகு நகர்ந்து இப்போ 6க்கு நோய் இல்லை, கடன் இல்லை, எதிரி இல்லை,
எல்லா காலங்கள்லேயும் எல்லா நேரங்கள்லேயும் ஒவ்வொரு நொடியும் வெற்றியை உனக்கு பரிசாக தருகிறேன் அப்படின்னு எழுதியே கொடுத்துட்டார். இதற்கு முத்திரை பதிக்கும் வகையில் குரு வந்து 10ல் உட்காந்து நான் அதுக்கு அத்தாரிட்டி அப்படின்ட்டார். அப்போ குரு 10ல் அமர்ந்து இங்கே பதவிலாம் பறிபோகாது, சிறப்பான பதவிகளை கொடுக்கறாரு. நல்ல வெளிநாட்டு பயணம், இந்த ஊரில் தான்மா நான் வேலைக்கு போகணும், இந்த ஊரில் போய் நான் க்ரீன் கார்டு வாங்கணும், பிஆர் வாங்கணும் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான வாய்ப்பு. தொழிலில் நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல வேலை வாய்ப்பு. நான் வந்து இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உங்கள் ஆசைகள் ஒன்றொன்றும் வந்து நிறைவேற போகிறது. மனதில் தேக்கி வைத்திருப்பீங்களா, ரொம்ப நாளாக தேக்கி வச்சுருப்பீங்க, இந்த ஆசையெல்லாம் நிறைவேறுமான. கண்ணி எதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிச்சு? தொழில் தான். அவங்களுக்கு தொழில் வந்து இது வரைக்கும் சிறப்பாகவே அமையல. தொழில் நல்லா அமையணுங்க, என்னங்க எனக்கு இருக்கிற டேலண்ட்டு வேறு யாருக்குமே இல்லைங்க, நான் ஒன்று சொன்னீங்கன்னா நான் அதை வந்து 100 ஆக்கி காட்டுவேன், என்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு சொன்னேன். கண்ணிக்கு எனக்கு வந்து நான் போடுற திறமைக்கு ஒன்றுமே செய்ய மாட்றாங்க, என்கிட்ட கற்றுட்டு போகிறான், அவன் பார்த்தா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், திறமை இருக்குது எனக்கு, நான் அதே 1000 ரூபாய் சம்பளத்தில் தாங்க உட்காந்துருக்குறேன் அப்படின்றதுக்கெலாம் நல்ல அருமையான பொருளாதார வருவாய். 10லிருந்து அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை உங்கள் 2ஆம் இடத்தை தான் பார்க்குறார். நல்ல ஒரு தன வருவாய் இந்த காலகட்டம் கன்னிக்கு உண்டு. நல்ல வந்து ஒரு மன நிறைவு, மன மகிழ்வு, மன ஆசைகள், எண்ணங்கள் இதெல்லாம் வந்து நிறைவேறும். உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். நல்லா வந்து ஒரு பன்முக திறமை கொண்டவர்களால் உங்களுடைய அங்கீகாரம், அதுவும் கொட்டுப்பட்டாலும் மோதிர கையில் கூட்டு பண்ணணுவாங்க, அந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் வாங்க போகிற ஒவ்வொரு அவார்டு அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நல்ல திறமையானவர்கிட்ட இருந்து, ஐயோ வசிஷ்டர் வாயாலேருந்து எனக்கு வந்து ஒரு வாழ்த்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமையான பலன்கள்னு சொல்லலாம். ஏமா ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பிரச்சனையாக இருந்தேன், நான் வந்து ஒரு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சேன், பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கணும்னு நினச்சேன், இப்படியே என் வாழ்க்கை போயிடுமா, ஆர்கியூமெண்ட்லேயே போயிடுச்சு, என் மனைவி என்னை புரிஞ்சுக்குவாளா, என் கணவர் என்னை புரிஞ்சுக்குவாளா, இல்லை என் ஆள் என்கிட்ட புரிஞ்சுட்டு பேசுமாமா, பிரேக்கப் ஆகி என் ஃபோனை வந்து பிளாக்கே பண்ணிட்டா அப்படின்றவங்களும் எதிர்பாராத நேரத்தில் அந்த இடத்துல இருந்து மெசேஜ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்புறமா வந்து உங்களுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இல்லை விட்டுட்டு நான் வேறு ஏதாவது பார்க்கலாமான்னு வெயிட் பண்ணவங்களுக்குலாம் பழைய ஆளே வந்துடும். அப்புறம் வந்து இந்த சொல்லுவாங்களே காற்று வாக்கில் 2 இதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் போகாத அளவுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டம் அனைத்து விதமானதுலேயும் உங்களுக்கு டபுள் பலன்கள். அது எல்லாத்துலேயும் டபுளாக இருந்தால் பரவாயில்ல, வாழ்க்கையில் மட்டும் என்றைக்கும் சிங்கிளாக இருக்கணும், இல்லைனா அது என்றைக்குமே பிரச்சனை. அதுலேயும் வந்து டபுளாக போகக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்கும், ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி ஏன்னா 7ல் இருக்கக்கூடிய சனி பலவிதமான தடைகளை போற்றுவார், தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துருவார். குடும்பத்தில் மட்டும் கண்ணிக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறது தான், நோ ஆர்கியூமெண்ட். எப்பயும் வந்து ஒரு வெள்ளக்கூடியை மட்டும் குடும்பத்தில் வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வந்து என்றைக்கும் ஒரு சிறப்பான பலன்களை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னி இந்த காலகட்டம் தொழில் நல்ல சிறப்பான முன்னேற்றம், நல்ல பொருளாதார முன்னேற்றம், குழந்தை பாக்கியம், கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் அமைக்க போகிற குடும்பம். இது வரைக்கும் வந்து குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருந்ததுன்னா பெரியவங்களாக பார்த்து இல்லைப்பா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு தள்ளி இருங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது குழந்தை சம்மந்தப்பட்ட குழந்தை பிறப்புக்காக நிறைய ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் இப்போ தீர்வது. ஏன்னா நிறைய உங்கள் வாழ்க்கையில் வந்து ஆர்கியூமெண்ட்லேயே இருந்தால் அப்புறம் எங்கே இருந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பது, அதெல்லாம் வந்து இப்போ தீர்ந்து அந்த பார்க்கக்கூடிய வைத்தியங்கள்லாம் இப்போ வந்து உங்களுக்கு நல்லா சிறப்பாக கை கொடுப்பது, வழக்குகள்லாம் வந்து வெற்றி பெறுவது, இதெல்லாமே ரொம்ப கண்ணிக்கு அருமையாக இருக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் வந்து அனந்த பத்மநாத சுவாமி படுக்கையிலேயே பள்ளி கொண்டிருப்பார் இல்லையா, அந்த பெருமாளை படுக்கை நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை வந்து நிறைய வணங்கும் பொழுது, சனிக்கிழமை தோறும் கோவிந்த நாமாவளி சொல்லி கொண்டு வரும்பொழுது மிக சிறப்பான பலன்களை வந்து கன்னி வந்து பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் இருந்த அந்த புகை மூட்டம், அந்த சிலந்தி வலையில் சிக்கி கொண்டதெல்லாம் உங்களுக்கு அறுபட்டு ஒரு நல்ல ஒரு தெளிவான மனநிலையை கொடுத்துரும். நல்லா சிந்திக்கக்கூடியது, அந்த உடலும் மனமும் வந்து ரொம்ப ஒரு அழுக்கு படிஞ்சு ஒரு இருளில் மூழ்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, ஒரு டப்பாவில் போட்டு உங்களை அடைச்சி வச்சா அந்த மாதிரி இருந்தது. அந்த டப்பா வந்து இப்போ திறந்து விட்டு இப்போ நீங்கள் வந்து சுதந்திர பறவையா, ஃபீனிக்ஸ் பறவையாக வந்து சிறகடிக்கிறீங்க. உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைவேறிடும். ரொம்ப இதெல்லாம் வெளியில் சொன்னால் ஒரு அல்பத்தனமாக இருக்குமா அப்படின்னுவீங்க, அந்த மாதிரியான ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவ் திங்கிங் நிறைய வரும், நம்மளாலேயும் முடியும், நம்மளாலேயும் சாதிப்போம். அதே மாதிரி கேட்ட வாக்கில் எல்லாமே கிடைக்கக்கூடியது, இது வரைக்கும் நடக்காத இருந்த காரியங்கள்லாம் நடப்பது ரொம்ப அருமையாகவே இருக்கும். உங்களுடைய தந்தை வழி உறவு, தந்தையின் உடல் ஆரோக்கியம்,
இதில் மட்டும் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி வெளியூர் பயணம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு டூர் போகிறது, கணவன் மனைவி இது வரைக்கும் சண்டை போட்டிருந்தாங்கன்னா இல்லை நம்ம இனிமேல் என்னால் தான் தப்பு உன்னால் தான் தப்புன்னு மாறி மாறி வந்து சாரி கேட்டுக்குவீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு மனமகிழ்வு, மனநிறைவு, சந்தோஷம், அமைதி, குடும்பத்தில் இருக்க சந்தோஷம் தான் நம்ம இறைவன்கிட்ட எப்பவும் கேட்கணும். என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் கணவன் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம். புரிஞ்சிக்காமல் இருக்கிறவங்களாம் இப்போ வந்து புரிஞ்சுக்கொள்கிறது. கன்னியாக தான் சொல்லும், நான் ஒரு ஆள் தான் இந்த குடும்பத்தை புரிஞ்சுருக்கிறேன், என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்களே, உங்களுக்காக நான் ஒவ்வொரு நொடியும் யோசிக்கிறேன்னா என்னை பற்றி நீங்கள் யோசிச்சிங்களா அப்படி தான் அந்த கன்னி புலம்பிக் கொண்டே இருக்கும். அந்த புலம்பல்கள்லாம் தீர்ந்து குடும்பத்தோடு சுற்றுலா பயணம் செல்லக்கூடிய காலங்கள், இரு மனங்கள்லாம் ஓர் மனமாகி ஒருமித்த கருத்துடன் கணவன் மனைவி சிறப்பாக சிந்தித்து இனிய இல்லறம் நடத்தக்கூடிய அருமையான காலகட்டம். கன்னிக்கு கனிவான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிக்கும் உரிய துல்லியமான பலன்களை வந்து நம்ம தனித்தனி பதிவுகளாக பார்த்துருக்குறோம். இந்த 12 ராசிக்காரர்களும் இந்த ராகுகேதுவை வந்து எப்படி சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்றவங்களுக்கு நம்ம ராகு காலம் யமகண்ட இதை கண்டு தானே நம்ம அஞ்சுறோம். இந்த ராகுகேதுகள் தான் நம்மளுக்கு தீர்க்க முடியாத, நடக்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் நடத்தி தருபவர்கள். அப்போ இந்த ராகு காலத்திலையும் கேது கூறிய யமகண்டத்திலையும் சிறப்பான அமிர்த நேரம்னு ஒன்று இருக்குது. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து தடைப்படுது, எங்களுக்கு தொழில் தடைப்படுது, திருமணம் தடைப்படுது, எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்கலாம் இந்த அமிர்த நேரத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த அமிர்த நேரம் என்பது ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி 24 நிமிடம், அதே போல் யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி 24 நிமிடம். உங்கள் ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்கள் யார் உங்களுக்கு எதுக்கு பாசிட்டிவாக இருக்கிறாங்க? பொருளாதாரத்திற்கு பாசிட்டிவாக இருக்காங்களா, இல்லை திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக பாசிட்டிவாக இருக்காங்களா என்பதை பொறுத்து நம்ம அந்த நேரங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காலகட்டம் இந்த ராகு கேதுக்கள் சிறப்பாக உங்களுக்கு ஆக்டிவேட் செய்வதற்கு கேதுக்குரியவரே நம்முடைய விநாயக பெருமான் தான், ராகுக்குரியவங்களே துர்கை தான். அப்போ ராகு காலத்தில் நம்ம துர்கையை வழிபடும் பொழுது செவ்வாய்க்கிழமை நமக்கு மாலை 4 to 4:30, அதே போல் வெள்ளிக்கிழமை 11:00 நம்மளுக்கு 12 வரைக்கும் வரக்கூடிய அந்த அமிர்த நேரத்தில் துர்கையை வெறும் நெய் தீபம் போட்டு இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, இந்த எலுமிச்சம்பழம் கட் பண்ணிலாம் போடக்கூடாது, எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணாலே பவர் போயிடும், அது ராஜக்கனி. அந்த மாதிரி நம்ம வெறும் தீபத்தை ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வந்து நம்ம நெற்றியில் இட்டுக்கொள்ளும் பொழுது இல்லை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது மிகச்சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம கண் திருஷ்டி எல்லாம் போயிடும். இந்த நேரங்களில் நம்ம வந்து நிறைய தான தர்மம், நம்ம சித்திரா அன்னங்களை வந்து கொடுப்பது, அதே போல் எலுமிச்சம்பழத்தை வந்து உதிரியாக கொடுப்பது, எவ்வளோக்கு எலுமிச்சம்பழத்தை வந்து உங்கள் நடக்கக்கூடிய தசாபுதிகளின் எண்ணிக்கையை கொடுக்கலாம். அப்படி இல்லை 33 எலுமிச்சம்பழமாகவும் ஒரு மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டோடு கொடுக்கலாம். கொடுத்து கொண்டு வரும்போது பொழுது இது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இந்த அமிர்த நேரத்தை எல்லா விதமான நல்ல காரியத்துக்கும், பொருட்கள் வாங்குவதற்கும், நடக்கக்கூடாத காரியங்களையும் நடத்தி காட்டக்கூடிய மிகச்சிறப்பான நேரம். இது யாருக்குமே ரொம்ப தெரியாத ஒரு சூட்சும ரகசியம். இதை நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறது. நம்முடைய ஜோதிட யுகம் அன்பர்கள் வந்து பயன் பெறணும் என்பதற்காகவே இதை வந்து இங்கே பதிவிட்டிருக்கேன். இந்த ராகு உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா, கேது உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். மேலும் வந்து நீங்கள் இந்த கிரகப்பெயர்ச்சி காலங்களில் இப்போ நம்ம மேஷ ராசி, சிம்ம ராசி, அதே போல் கும்ப ராசி இவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், காளஹஸ்தி இதெல்லாம் சென்று வருவது, இல்லை அனைத்து ராசிக்காரர்களுமே சென்று வரும்பொழுது அங்கே போய் சர்வசாந்தியும் பண்ணிக்கொள்ளலாம். அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. இல்லை அந்த ஆலயங்களை வந்து நம்ம போயிட்டு வந்தாலே, நம்ம சென்று வந்தாலே அதற்குரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ராகு கேதுனாலே சர்ப்பம் தான். அந்த மாதிரி இந்த பாம்பு பிடிப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு இயன்ற உதவிகளை வந்து நம்ம செய்யும்பொழுது ரொம்ப சிறப்பாக வந்து இவங்களை பாசிட்டிவாக ஆற்றிக்கொள்ளலாம். அதே போல் யாரும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி பண்ணும்பொழுது அது எந்த வகையிலையாவது அன்னதானம், பொருளுதவி, மருத்துவ உதவிலாம் பண்ணலாம். மிருகசீரிஷம், ரோகிணி, ஆயில்யம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள்லாம் நம்ம உதவி செய்யும் பொழுது இந்த ராகு கேதுக்களை மிகச்சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணி சாதிக்க முடியாத சாதனைகளை செய்து வெற்றி பெறலாம். ஏன்னா கண்ணிமைக்கும் நேரத்தில் மிக சிறப்பான பலன் சொல்லுவாங்க இல்லையா, திடீர்னு அவன் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த ராகு தான். அதனால் நைசர்கிய பலத்தில் பலம் வாய்ந்த கிரகங்களே இவங்க தான், பிக் பாஸ் இவங்களுக்கு, அதுக்கு தான் ஒரு டைட்டிலே. அதனால் இந்த ராகு கேது பயிற்சியை வந்து சாதகமாக்கி நீங்கள் அருமையான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் பயன்படுத்தி
உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மி. வாராகி காமாட்சி துணை இருக்க, இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.